ஹலோ, ஐம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் ஏன் டாக்டர் பல்லு வலி வருது, பல் கூசுது, ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது, அது இந்த மழை பெய்கிற டைமு, இந்த டைமில் காற்று பட்டால் கூட ரொம்ப கூசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் தான் நம்ம பேச போகிறோம். குளிர்காலத்தில் எப்போதுமே ஈறுகள் சுருங்க ஆரம்பிக்கும். நம்ம எப்படி ஸ்கின்லாம் வந்துட்டு எப்படி ட்ரை ஆகும், அப்படி சுருங்குற மாதிரி இருக்க மாதிரி கம்ஸும் நம்ம ஈறுகளும் சுருக்கம் கொடுக்கும். ஸோ அது பல்லோட வேர் பகுதி வந்து வெளியில் தெரியும். எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த இடத்துல டைரெக்டாக ஜில்லுன்னு காற்று பட்டாலோ இல்லை தண்ணி சில்லுன்னு கோல்டு வாட்டர் கொடுக்கும்போதோ ரொம்ப கூச்சத்தை ஃபீல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாய் வந்து ட்ரை ஆகிடும். நம்ம குளிர் டைமில் வந்துட்டு எப்போவுமே ட்ரை மவுத் ஆகிடும். அப்படி இருக்கும்போது ட்ரையாக இருக்கும்போது பாக்டீரியா, அது சலைவரி செக்ரிஷன், அதை எச்சில் சுரக்கிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் போது வாய் ரொம்ப ட்ரையாக தானே இருக்கும். குளிர் டைமில் இப்போ எங்கே நம்ம குளிர் டைமில் ரொம்ப இதுவாக இருக்கும்போது ட்ரையாக இருக்கும்போது நம்ம பாக்டீரியா க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பல் பிரச்சனையாக இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அதுதான் ட்ரூத். நெக்ஸ்ட்டு சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு கோல்டு டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் மேல் பல்லெல்லாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் ரியலாக வந்து அது ரீசன் கிடையாது. சைனஸ் ப்ராப்ளம்னால ரெஃபர்டு பெயின் மாதிரி, அதாவது மேல் பல்லெல்லாம் வலிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த நரம்பு சைனஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த இடம்லாம் சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த கூச்சத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.